சிலருக்கு சனினாலே ஒரு இயல்பானவே ஒரு பயம் வந்துடும். ஐயோ சனி வந்துடுதா, 7.5 சனி வந்துடுதா, அஷ்டம சனி வந்துடுதா. சிலருக்கு சனி தசை மேலே பெரிய அளவுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். இன்னொரு அடுத்த வருஷத்தில் சனி தசை நடக்க போகுது. சனி தசை நடந்தாலே ஒருவருக்கு அப்படின்றாங்களே இப்படின்றாங்களே. இன்னொரு வேற பழமொழிகளுக்கு தமிழில் பஞ்சமே இல்லை. சனியைப் போல கெடுப்பாரும் இல்லை, சனியைப் போல கொடுப்பாரும் இல்லை அப்படின்றத எல்லா கிரகங்களுக்கும் சொல்லிடுவாங்க. அப்போ சனி கெடுப்பாரா கொடுப்பாரா அப்படிங்கிறத நம்முடைய பிறந்த ஜாதகத்தில் அவருடைய தசை வரப்போகிறது, இன்னும் ஒரு வருஷத்தில் வரப்போகுது, 4 வருஷத்தில் வரப்போகுது, அல்லது சனி தசை 6 மாதமாக நடந்து கொண்டு இருக்கிறது. சனி தசையுடைய சனி மகா தசையினுடைய மிக நீண்ட காலகட்டம் இல்லையா, 19 வருஷம். ஒருவருக்கு சனி மகா தசை ஆரம்பிக்குதுன்னா 19 வருஷம் அவர் அந்த சனியினுடைய ஆளுகைக்குள்ளே இருக்க போகிறார் என்பது அர்த்தம் இல்லையா. அப்போ சனி மகாதசை நல்லதை செய்யுமா அல்லதை செய்யுமா கெடுதலை செய்யுமா அப்படிங்கிறத எப்படி அறிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி எப்போது சுபத்துவமாக இருக்கிறாரோ அவருடைய ஆதிபத்திய விசேஷ அமைப்புகளை செய்வதற்கு கடமைப்பட்டவர். உண்மையிலேயே சனி கொஞ்சம் கெடுபலனை செய்கிறது 2 லக்கணங்களுக்கு தான். கடக லக்கணம் சிம்ம லக்கணமாக இருந்தால் அவர் 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியாக வருவார். எப்பொழுது 6, 8ஆக ஒரு கிரகம் வருகிறதோ அப்போது அந்த கிரகம் அவயோக பலன்களை தருவதற்கு கடமைப்பட்டது. சூரிய சந்திரர்களை தன்னுடைய எதிரியாக கருதக்கூடிய இந்த சனி சிம்ம லக்கணத்திற்கும் கடக லக்கணத்திற்கும் வரும்போது கொஞ்சம் இயல்பாக பயம் ஏற்படுவது இயற்கை. ஆனால் எப்பொழுதெல்லாம் குருவோடோ சுக்கிரனோடோ, நான் அடிக்கடி சொல்லக்கூடிய சுபத்தன்மைகளோடு, சுபத்துவம் என்கின்ற ஒரு அளவோடு வளர்பிறை சந்திரனால் பார்க்கப்பட்டு இணையப்பட்டு, சுக்கிரனால் பார்க்கப்பட்டு இணையப்பட்டு, குருவால் பார்க்கப்பட்டு இணையப்பட்டு, இந்த மூவருமாக சேர்ந்து இருக்கும் பொழுது சனி ஒருபோதும் தீமைகளை அவர் செய்வதில்லை. இந்த 19 வருஷம் இந்த சனி மகாதசை மிக பிரமாதமான ஒரு அமைப்பில் இருக்கும். குருவால் அவர் பார்க்கப்பட்டுட்டார்னாலே அவரை இங்கே சாந்தப்பட்டு விட்டார் என்ற அர்த்தம். ஆன்மீகத்தோடு கூடிய வருமானங்கள் அல்லது வேற அளவிற்கு அவருடைய காரகத்துவங்களில் இயல்பாகவே சனியின் காரகத்துவங்கள் அப்படி ஒன்றும் பெரிய அமைப்புகள் அல்ல. இரும்புகள் பழையவை போன்ற அமைப்புகளில் காசு கொடுக்குறவர் தான் அவர். ஆனாலும் அவருடைய காரகத்துவங்களில் சனி சுபத்துவமாக இருக்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் சாதகமான நல்ல பலன்களை கண்டிப்பாக தருவார். கடகசிம்ம லக்னங்களாக இருந்தாலும் கூட அவர் ஒரு வழியில் பணத்தை நல்லா தான் கொடுப்பார். அதே நேரத்தில் எப்பொழுது அவர் தீய பலன்களை செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனோடு அவர் இணையும் பொழுது அல்லது சூரியனுக்கு நேரெதிரே இருக்கும் பொழுது. சூரியனும் சனியும் சேர்ந்துட்டாங்கன்னு வைங்க, ஒரு பக்கம் ஒரு ஒளி, இன்னொரு பக்கம் இருளும் ஒளியும் ஒன்றாக இணையவே முடியாது இல்லையா. இந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் எதிர்மறை அமைப்புகளில் சூரியனுக்கு நேரெதிரே இருக்கக்கூடிய அதிவக்கர அமைப்புகளில் இருக்கக்கூடிய சனி மற்றும் ஒரு நிலையில் சூரியனோடு இணைந்து அஸ்தங்கம் என்கின்ற, அஸ்தங்கம் அடையலைன்னா கூட பரவாயில்ல, ஒரு 17 டிகிரிக்கு அப்பால் அவர் இருக்கும் பொழுது பெரிய அளவில் இதுகள் இருக்காது என்றாலும் கூட சூரியனோடு இணைந்து இருக்கும்போது சற்று எரிச்சல் அடைந்த தன்மையில் இருப்பார் என்பதைப் போல. இன்னொன்று, அந்த கடக சிம்ம வீடுகளில் இருக்கும் பொழுது, சிம்மம் அவருக்கு எரிச்சலை தரக்கூடிய ஒரு வீடு. கடக சிம்மத்திலோ அல்லது சூரியனுக்கு எதிராகவோ சூரியனோடு இணைந்திருக்கக்கூடிய அமைப்பில் சற்று மட்டுப்பட்ட பலன்களைத்தான் சனி மகாதசையில் தருவார். ஆனால் விதியை விட விதிவிலக்குகள் முக்கியம் இல்லையா. இதே சூரியனோடு அவர் இணைந்திருக்கிறார், கூடவே அங்கே சுக்கிரனும் இருக்கிறார், இப்போது நான் சொன்னதைப் போல குருவும் பார்க்கிறார், பலன் கண்டிப்பாக மாறும். ஆகவே எந்த ஒரு நிலையிலும் சனியுடைய சுபத்துவம், சனியினுடைய சூரிய சேர்க்கை, சூரிய எதிர்த்தன்மை, சூரிய பார்வைன்னு சொல்லுவோம், இந்த மாதிரியான அமைப்புகளில் சற்று பலன்களை மட்டுப்பட்டு கொடுக்க கடமைப்பட்டவராக இருந்தாலும் கூட சுபத்துவம் என்கின்ற சுப கிரகங்களுடைய சேர்க்கை பார்வை என்பது சனியை பெரிய அளவில் நன்மை செய்ய வைக்கும் என்பதால் சுபத்துவமான சனி திசையை கொண்டவர்கள் 19 வருடமும் நல்ல வாழ்வாங்க என்பது தாங்க உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.